தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி போகணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ஊழியக்காரன, ஒரு தீர்க்கதரிசிய, ஒரு சீஷனை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டு, கவனிங்க ரொம்ப அழகாக சொல்றார், என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு டம்ளர் தண்ணிக்கு உனக்கு பலன் இருக்குதுன்றாரு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீ என்ன பண்ணுவதில்லை, அடையாமல் போவதில்லை. இந்த ட்ரிக்ஸ் எலியாவுக்கு தெரிஞ்சிருக்குது. எலியாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா இவ்வளோ கதை சொன்ன பிறகும் சரி சரி அதெல்லாம் போட்டோம், முதல்ல 2 சப்பாத்தி சுட்டு எனக்கு எடுத்துன்னு வான்றார். ஐயோப்பா, எனக்கே ஒரு நிமிஷம் எலியா மேலே கொஞ்சம் கோபம் வருதுண்ணே. என்ன மனுஷன் இந்த ஆள், பாவம் அந்த அம்மா கஷ்டப்படுது, கடைசி ரொட்டி தான் வச்சுனுக்குது அப்படின்னு. நான் சொல்கிறேன், கடைசி காசு உங்ககிட்ட இருந்தால் அதை உருவுறதுக்கு நாங்கள் வருவோம். நீங்கள் நினச்சிடக்கூடாது இருக்கிறத எங்கேயாவது உருவிட்டு இவர் ஓடிடுவாரோன்னு. இல்லை, எனக்கு ஒன்று தெரியுது, உன்னை தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த 2 சப்பாத்தியை விதைக்க வைக்கிறது எதுக்காகனா, அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டு காலம் உன் வாழ்க்கையில் குறைவே இல்லாமல் சாப்பிட வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் உன்கிட்ட இருந்து உன்னை பெற்றார்னா அதை உனக்கு பல மடங்கு திருப்பி தரப்போறாருன்னு அர்த்தம். இது எப்படியோ அந்த தேவ மனுஷனுக்கு அப்படி ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்ததுனால அவர் சொல்கிறாரு, நீ கொடுக்குற அந்த சப்பாத்தி இல்லை, நீ கொடுக்குற அந்த அப்பம், அதை நான் சாப்பிட்றேன்னு நீ நினைக்காத, எனக்கு கொடுக்குறதா நினைக்காத, மனுஷனுக்கு கொடுக்குறதா நினைக்காத, தேவனுக்கு கொடுக்குறதா நினை. பாருங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அவர். அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்களேன். 12வது வசனம் 13வது வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும், ஒரே ஒரு பிடி மாவு தான் இருக்குது, ஒரு பிடி மாவு, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், கொஞ்சம் என்ன இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்குது கலயத்தில், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சரி, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, எப்படி சாப்பிட்டு செத்து போக, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, இங்கதான் இந்த எலியாவை பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. முதல்ல பயப்படாத, என்னதுக்கு இவர் எங்க நம்ம கிட்ட ஏதாவது கேட்டுருவாரான்னு பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பயப்படாத. சர்ச்சுக்கு வந்தால் காசுலாம் கேட்க மாட்டாங்க. சில ஆட்கள் அப்படி ஒரு நினப்பு, இவர் ஏதாவது நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்கிறார். பயப்படாதன்னு சொல்லிட்டு ஆனால் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பாருங்க, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. பாருமா, நீ சொன்ன மாதிரியே ரொட்டி சூடு, ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, சின்னதா ஒன்று பண்ணி எனக்கு எடுத்துன்னு வந்துருன்றாரு. ஐயோ என்னையா இது, ஒரு பிடி மாவு தான் இருக்குதுன்னு அந்த அம்மா. இந்த ஒரு பிடி மாவில் 2 வருமா 3 வருமானு தெரில. அந்த ஒரு பிடி மாவில் முதல்ல சின்னதாக ஒன்று பண்ணி எனக்கு எடுத்துன்னு வான்றாரு. எனக்கு எடுத்துட்டு வா, சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பின்பு பண்ணலாம். முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் உனக்கும் உன் குமாரனுக்கும் கொடுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அம்மாவை பத்தி? பாருங்க, அவர் அதை சொல்லிட்டு அதோட நிறுத்தல.
அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? படிங்க, அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவது பானையில உன் பானையில மாவு செலவழிஞ்சு போவது இல்ல. கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சு போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, இந்த பஞ்ச காலம் இருக்கிற வரைக்கும் உன் பானையில மாவு குறையாது, என்ன குறையாது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கவனிங்க, இந்த இடத்துல ரெண்டு தாட் இந்த அம்மாவுக்கு வரலாம். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு அதை செஞ்சிருக்கலாம். ஒன்று விசுவாசிச்சு செஞ்சிருக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைன்னு இது சொல்றதுனால. கவனிங்க, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைன்னே இதை நம்பலை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாருங்கள். நீங்கள்லாம் கொஞ்சம் நல்ல விசுவாசிங்க. நான் என்ன மாதிரி ஆட்களை பற்றி பேசுகிறேன். இப்போ என்ன மாதிரி ஆளுங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கவனிங்க, அங்கே நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, கரெக்டா? அப்போ நான் சாப்பிட்றதுக்கும் இருக்குது, என் குமாரன் சாப்பிட்றதுக்கும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன அடை அவர் பண்ண சொன்னார்ல, இப்போ கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நான் நம்பவே இல்லைன்னு வைங்களேன். அது கடவுளோட வார்த்தை நிறைவேறல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இது சாப்பிட்டா ஒரு நாள் கூட வாழ்வேன், சாப்பிடலன்னா ஒரு நாள் குறையா வாழ்வேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு அடை பண்ணுவேன்ல, அந்த அடையை இந்த மனுஷனுக்கு கொடுத்துட்றேன். அந்த மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு, ஒருவேளை ஐயா நான் முன்னாடி செத்துட்டேன்னா என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு செத்து போவேன். அந்த அடைய அந்த நோக்கத்தோடு தான் நான் செய்வேன். ஏன்னா வார்த்தை நிறைவேறதுலாம் அது கொஞ்சம் பெரிய விசுவாசம்னு வைங்களேன். அதுக்கு அடுத்தது அது அப்புறம் அங்கே போட்டோம், அது நிறைவேறும்போது நிறைவேறட்டுமே. ஆனால் என்கிட்ட இப்போ 2 அடை இருக்குதா. ஒன்று, என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு எனக்கானதை கொடுத்து நான் சாகிறேன், பரவாயில்ல, நான் கொஞ்சம் சீக்கிரம் செத்து போனால் பரவாயில்ல, இந்த மனுஷன் வாழட்டும். ஏன்னா இந்த மனுஷன் ஏதோ கடவுளுடைய வேலையை செஞ்சிட்ருக்கார் போல இருக்குது, கடவுளுடைய வேலையாக போகிறார் போல இருக்குது, கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார் போல இருக்குது, அந்த மனுஷன் கொஞ்சம் வாழட்டோன்னு எனக்கான அடைய அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு நான் முடிச்சிருப்பேன். கவனிங்க, ஆனால் இவன் எந்த அர்த்தத்தில் செஞ்சான்னு எனக்கு தெரில. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த அம்மா செஞ்சாங்களா, இல்லை நான் விசுவாசிக்காமல் அப்படி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா அடையை சுட்டுட்டு இவர் கொடுத்துட்டு போய் பார்க்குது, மாவு இருக்குது. அடையை சுட்டுட்டு போய் பார்க்குது, மாவு இருக்குது. அன்னைக்கு சாப்பிட்டா மாதிரி அதுக்கு முன்னாடி திருப்தியாக அந்த அம்மா சாப்பிட எடுக்க மாவு வந்துக்கிட்டே இருக்குது. மாவு வருது, இவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே சொந்தக்காரங்களாம் வந்துட்டான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, மாவு இருந்தால் சொந்தக்காரெல்லாம் வந்துடுவான். மாவு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா விட்டு ஓடி போயிடுவான். கையில் மாவு இருக்கணும், மாவு இருக்குன்னா கர்த்தர் இருக்கணும் உங்க கூட. அல்லேலூயா. ஆமாம், மாவு வந்த உடனே சொந்த பந்தெல்லாம் வந்துடுச்சு, அவனுங்களுக்கும் சேர்த்து சுட்டு போடுது. இந்த அம்மா சுட்டு போட்டுக்கிட்டே இருக்குது வருஷ கணக்கில். மாவு செலவழிந்து போகவே இல்லை, மாவு செலவழியாமல் கர்த்தர் அதை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். கவனிங்க, நான் சாப்பிட்டு சாக வேண்டும் என்பது அந்த அம்மாவோட எண்ணம். ஆனால் தேவனுடைய எண்ணம்னா, நீ சாப்பிட்டு சாகாத, தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுத்துட்டு வாழுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் நீ என்ன பண்ணு, விதைச்சிட்டு வாழு. ஆனால் என் பாயிண்ட் என்ன, அந்த ஊழியக்காரன் சொன்னா இல்லைங்களா, சொன்னபடியே, எலியா சொன்னபடியே, அந்த வார்த்தைக்கு வாங்க. இங்கே பாருங்க, 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அந்த மனுஷன் என்ன சொன்னானோ அது அப்படியே அவளுடைய வாழ்க்கையில பலித்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, சொன்னது அப்படியே மாறாமல் நடக்கும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரோட வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், அதுக்காக யாராவது ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு சொல்லணுமா? கிடையாது. நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, தேவனுடைய கரத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென். சரி, இங்கே எலியா சொன்னது அப்படியே நடந்துச்சுல்ல. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் எலியா சொல்கிறாரு, ஆனால் அது உடனே நடக்கலை.
பாருங்களேன், 18ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, இங்கே எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளெல்லாம் கர்மேல் பர்வதத்தில் கூட்டுறார். கர்மேல் பர்வதத்தில் கூட்டி, நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். யார் உங்கள் தெய்வம் அக்கினியில் பதிலளிக்குதா, எங்கள் கர்த்தர் அக்கினியில் பதிலளிக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறார். அப்படி போட்டி வச்சுட்டு கவனிங்க, அவங்கள கூப்பிட சொல்கிறார். முதல்ல இந்த பாகாலை நீங்கள் கூப்பிடுங்க, பாகாலோட தீர்க்கதரிசிகளை சொல்கிறார், நீங்கள்லாம் கூப்பிடுங்க, நீங்கள்லாம் பேசுங்க அப்படின்னா, அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் கத்தி கூப்பாடு போடுறாங்க. ஒரு அசைவம் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு மாற்றமும் நடக்கலாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த எலியா வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே 30வது வசனம் பாருங்க, 30வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, ஓகே, அது இவர் நிறைய பண்றாரு. ஆனா இவர் பண்ற ஜெபம் 36, 37 இருக்குது. இந்த 36 இங்க பாருங்களேன், 36 பண்ணி முடிச்ச உடனே அக்கினி வந்திருக்கணும், ஆனா வரல. எனக்கு அங்கதான் கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏன் இவ்வளோ லென்த்தா ஒரு ப்ரேயர், அடுத்து ஒரு வார்த்தையில் வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னா, அந்த 36 கொஞ்சம் கவனிங்களேன். அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நல்லா கவனிங்க, நீர் தேவன் என்றும், நான் யாரு, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றோம் இன்றைக்கு விளக்காப்பணம். புரியுதா உங்களுக்கு? அவர் ஜபத்தை பார்த்தீங்களா? ஆண்டவரே நான் யாருன்னு இவனுங்களுக்கு காட்டுங்க. சில நேரத்தில் ஜபமே எப்படி தெரியுமா இருக்குது, நான் யாருன்னு இவனுங்களுக்கு காட்டணும். ஜபம் பண்ணியிருக்கிறேன் தெரியும், இரு நான் யாருன்னு தெரியும், என்கிட்ட மோதனா என்ன நடக்குதுன்னு காட்டுறேன் பாரு, ஃபாஸ்டிங் போட்டுருக்குறேன் இப்போதான் அப்படின்னு சில ஆள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த ஜபம்லாம் பண்ணால் ஒன்றும் நடக்காது, பதிலே வராது. ஆனால் அடுத்த வசனம் திரும்ப ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா அங்கே பாருங்க, இது சில ஆட்கள் சொல்லுவாங்க இது கண்டினியூவேஷன் கிடையாது, செகண்ட் ப்ரேயர். கர்த்தாவேன்னு மறுபடியும் கூப்பிடுறாரு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். நாம் நினைக்கிற மாதிரி கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கிறது இல்லை. ஜபத்தில் 100 வாட்டிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க, ஒரே ஒரு வாட்டி. ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை தேவையில்லாமல் அழைக்கக்கூடாது என்பது அவங்களுக்கு இருக்கிற ஒரு மாறாத பிரமாணம். அப்படி கர்த்தாவே கர்த்தாவெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது அவங்க. 2வது வாட்டி கர்த்தாவேன்னு கூப்பிட்டு, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்ற கவனிங்க. முதல்ல இப்போ அங்கே சொன்ன ஃபர்ஸ்ட் மேட்டர் அதையே சொல்லிட்டார், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. இந்த ஜனங்க மேலே நீங்கள் இரக்கமாக இருக்கிறீங்கன்றத காட்டுங்கப்பா. முதல் ஜபம் நீர் கர்த்தர் என்றும் நான் ஊழியக்காரன் என்றும் விளங்க பண்ணுங்கன்னாரு. ஆனால் அடுத்த ஜபம் நீர் கர்த்தர் என்றும் இவங்க மேலே நீர் அன்பாக இருக்கிறீர் என்பதும் காட்டுங்க. இப்போ நான் யாருன்றது என்ன தேவையில்லை, தெரிய தேவையில்லை. இந்த ஜபம் பண்ண உடனே வேலை முடிஞ்சிடுச்சு. அக்கினி மொத்த தண்ணீரையும் நக்கி போட்டதுன்னு இருக்குது, தண்ணியெல்லாம் காலியாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நான் சொல்கிறேன், ஒரு தீர்க்கதரிசி வாயிலிருந்து பிறந்த வார்த்தை அப்படியே பலிக்கணும்னா முதல்ல சொன்ன அந்த ஜபம் பலிச்சிருக்கணும்ல. அந்த ஜபம் ஏன் பலிக்கல தெரியுமா? அந்த ஜபம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நோக்கம் தப்பு. சில நேரங்களில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் நம்மளை ரொம்ப பெருசாக காட்டணும்னு நினைக்கிறோம், நம்மளை பெரிய ஆளாக காட்டணும்னு நினைக்கிறோம், நம்மளை பெருமைப்படுத்திக்க நினைக்கிறோம், நம்மளை மேன்மைப்படுத்திக்க நினைக்கிறோம். அதனால் நிறைய காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் பலிக்கிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்துறது தான் உங்களோட வாழ்க்கையோட நோக்கமா? கர்த்தரை உயர்த்துறது தான் உங்களோட வாழ்க்கையோட திட்டமா? நீங்கள் பேசுகிறத கர்த்தர் பலிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், அப்படித்தான் இங்கே பலிக்க பண்ணார். அடுத்தது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே இன்னொரு சம்பவம் இருக்குது. ஒரு குஷ்டரோகி ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய பெயர் நாகமான். இந்த நாகமான் என்கிறதான குஷ்டரோகி எலிசா இவரோட அசிஸ்டன்ட், இந்த எலியாவோட அசிஸ்டன்ட் எலிசாவை தேடி வர்றாரு. சீரியா தேசத்திலிருந்து
அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண்ணு சொல்லியிருக்கிறா, ஐயா இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நீங்கள் அங்கே போங்க, அவர்கிட்ட அவர் உங்களுடைய இந்த குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கான ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்ன உடனே அவன் கிளம்பி வந்துட்டான். ராஜா கிட்ட லெட்டரெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வர்றான். வந்த உடனே இந்த தீர்க்கதரிசியை அவன் பார்க்க விரும்புகிறான். தீர்க்கதரிசி நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசி அவனுக்கு பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கல. அவன் பெரிய ஆள், ஒரு தளபதி, பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கல. மாறாக அவனுக்கு ஒரே ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அவன் இந்த வியாதியோடு வந்திருக்கிறானா, அவனை போய் என்ன பண்ண சொல்லு, யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லு. அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், வார்த்தை தான் கொடுக்குறாரு. இப்போ உட்காந்து மணிக்கணக்காக இவன் என்ன நினைக்கிறான், ஐயா நமக்காக உட்காந்து பேசி தலையிலேருந்து கால் வரைக்கும் தொட்டு தடவி ஜெபம் பண்ணி என்னை சுகமாக்குவார்னு நினச்சேன். என்னெல்லாம் பூசுவார் பொழுது, பெரிய ஆயில் மசாஜ் பண்ணி நம்மளை ஏதாவது சுகமாக்குவார்னு நான் நினச்சா, வந்தால் இவர் என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டு வான்றார். அகாப்பே சபை மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. அங்கேயும் எலிசாவும் அதை தான் செஞ்சுருப்பார். வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டார் போல. எண்ணெய்கண்ணெல்லாம் பூசி ஒலிவ எண்ணெய், அபிஷேக ஜபம், ஆயில் ஜபம், அந்த ஜபம்லாம் ஒன்றும் பண்ணல அவர். இப்போ நீங்கள் படிங்களேன், அது இருக்குது பாருங்க. உங்களுக்காக எண்ணெய் பூசி விசேஷித்த ஜப பேர் எடுக்க சகோதரன் அவர்கள் இன்றைக்கு உபவாசத்தோடு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படி விளம்பரமே அங்கே போடல. வாங்க எங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. 7 தரம் யோர்தானில் ஸ்நானம் பண்ணு. ஒரே ஒரு வார்த்தை தான், முடிஞ்சு போச்சு. ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். நல்லா கவனிங்க, வாழ்க்கை மாறணும்னா வார்த்தையை கவனி. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாழ்க்கை மாறணும்னா வார்த்தையை கவனி. ஆமா, வேற எதுவும் கிடையாது. வார்த்தையை கொடுத்துட்டாரு. வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டு வந்த உடனே உனக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துருச்சு பாருங்க, அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு கடும் கோபம் வந்துருச்சு அவருக்கு. கடும் கோபம். ஏன் கடும் கோபம் வந்தது? புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது. பாருங்க, இவர் வந்து நமக்காக முட்டி போட்டு ஓ ஹல்லேலூயா ஏன்னு அந்நிய பாஷெல்லாம் பேசி தொழுது படிங்க. தன் கையினால் அந்த இடத்தை அப்படியே தடவி ஜீசஸ் அப்படிலாம் சொல்லி அவன் அப்படி எதிர்பார்க்குறான். இதெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்களேன்னா பண்ண மாட்டாங்க சார், அதெல்லாம் பண்ண மாட்டான். அந்த ஜீபூம்பா வேலைலாம் பண்ணுற இடம் இல்லை சார் சர்ச்சு. அவன் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு வரான். ஏன்னா அங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க போலுது அந்த மாதிரி. அவன் அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறான். எப்படிப்பா இதெல்லாம் பண்ணான்? இல்லை பெரிய எண்ணெய் டப்பா ஒன்று வச்சுருப்பான். போனோடனே சின்னதாக இருக்கும், அது அப்படியே அதில் ஊற்றி அப்படியே தேய்ச்சி உடனே அப்படியே ஒரு பவர் இறங்கும் பாரு, அப்படியே நல்லாயிடும். அப்படிதான் எங்களுக்கெல்லாம் நல்லாச்சு அப்படின்னா அந்த மாதிரி அவன் எதிர்பார்த்துக்கிட்டே வரான். அவன் எதிர்பார்ப்பே ஏமாற்றமாக போச்சு. பாரு, நீ என்ன கண்டதையும் கேட்டுட்டு இங்கே சர்ச்சுக்கு வந்தேன்னா உன் எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாற்றமாக போயிடும். ஆனால் ஒன்று, இங்கே வார்த்தை இருக்குது, பிடிச்சிக்க, உன் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. நோக்கம் பாருங்களேன், நோக்கம் ஒன்று தான். வாழ்க்கை மாறணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும். அதுக்கான வார்த்தை எலிசா கிட்ட இருக்குது. அவன் சொல்கிறான், அவன் தொட்டு அப்படி தடவிச்சு தேய்ச்சி என்னை சுகமாக்குவான்னு நான் பார்த்தேன். இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் நினைச்சிட்டு வந்தேன். நீ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நான் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு. பாருங்களேன், சில நேரத்தில் இந்த ஊழியக்காரங்க சொல்றது ரொம்ப அற்பமாக தெரியுது அவனுக்கு. ஏன்னா யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னால் அவன் சொல்கிறான், எங்கள் ஊர் நதி இதை விட பெரிய நதிடா, புண்ணிய நதி, ஆப்னாபம் பர்பாரம் எங்கள் ஊரில் இருக்குல்ல, அந்த நதியில் ஸ்நானம் பண்ண மாட்டேன்னா உன் யோர்தானை விட எங்கிட்ட பெஸ்ட் நதி இருக்குது. நதி இல்லை மேட்ரு, வார்த்தை தான் மேட்ரு. சொல்லுங்க, தண்ணி இல்லை விஷயம், வார்த்தை. இவன் நினைக்கிறான் இந்த தண்ணியில தான் விஷயம் இருக்குதுன்னு. தண்ணி இல்லை, வார்த்தை. அவன் நினைக்கிறான் இங்க எருசலேம் யோர்தான்ல இருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து தெளிச்சா பேய் ஓடிடும். தண்ணியில இல்லை விஷயம், வார்த்தையில் இருக்கிறது. அவன் போய்
யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணா. வசனம் சொல்லுகிறது எலிசா சொன்ன வார்த்தையின்படி. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை சொல்லுங்க, வார்த்தையின்படியே செய்த பொழுது வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. இங்க வந்து அதனால தான் பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்கணும்னு சொல்றோம். பிரசங்கத்தை கேட்க 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 காது கொடுத்து கேட்க கேட்க அதன்படி செய்ய உன் வாழ்க்கை மாறுகிறதை உன் கண்கள் பார்க்கும், அந்நிய கண்களும் பார்க்கும். அவன் மாம்சம் இது நாள் வரையில இல்லாத அளவுக்கு சிறு பிள்ளையை போல அவனுடைய மாம்சம் மாறினதை எல்லாரும் கண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க. ஒரு ஒரு வசனம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், எலிசா சொன்னால் மட்டும் இல்லை, நீ சொன்னாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை நிலைப்படுத்துவார். ஏன்னா உன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் ஊழியக்காரர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். ஆமாம், போன வாரம் சொன்னேன், நீங்கள் தீர்க்கதரிசிகள். இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஊழியக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் நம்ம வேறு டாபிக் உள்ள போகிறோம். என்னென்னா, நீங்கள் ஊழியக்காரங்க மாத்திரம் இல்லை, நீங்கள் ராஜாக்கள். பரிசுத்த வேதம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் யார் சொல்லுங்க சொல்லுங்க. சிலர் சொல்லும்போது பாருங்களேன், நான் என்ன போய் அப்படி சொல்கிறீங்களேயா. வாசிங்க 8 பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? அதாவது ராஜா சொன்ன வார்த்தையை எவனும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு ராஜாவை என்ன பண்ண முடியாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? சொல்லுங்க. ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டா? ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அப்ப நீங்க ராஜாக்கள் அப்படின்னு பைபிள் எங்க சொல்லுது? வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 5:9 இந்த இடங்கள்லாம் நீங்கள் ராஜாக்கள்னு வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 1:6 படிங்க பார்க்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் நம்மளை என்னவா மாத்தினாரா? ராஜாவா மாத்தினாரா? பிரைஸ் காட். ஆமென். சொல்லுங்க, நான் ராஜா. இங்க 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? கர்த்தர் ஆதாமினிடத்தில் ஏன் இந்த விலங்குகளெல்லாம் கொண்டு வந்து விட்டார்? ஏன் ஆதாம் அவைகளுக்கு பேரிட வேண்டும்னு சொன்னார்? ஆதாம் இட்ட பேரே அவைகளுக்கு பேராயிற்று. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதாமை கர்த்தர் இந்த பூமியில் ராஜாவாக தான் வச்சிருந்தார். பிரைஸ் காட். ஆமென். இந்த பூமியை ஆளுகிறவனாய் வைத்திருந்தார். அப்ப இந்த பூமியை ஆளுகிற ஒரு மனுஷன் சொல்லுவானானால் அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. 1:6 படிச்சிட்டீங்க. 5:9 வெளிப்படுத்தல் 5:9. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். எங்கள் தேவனுக்கு முன்பாக. கவனிங்க, தேவன் உன்னை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லுது, தேவன் உன்னை ராஜாவாய் பார்க்கிறார். இந்த பூமியின் மேல ராஜாவாய், ஆசாரியனாய் உன்னை அவர் பார்க்கிறார். அவர் பார்வை பாருங்க. நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஐயா, நான் ஒரு பெரிய கேடியா, பொறுக்கியா, ரவுடியா, நான் ஒரு பேதையா, பாவியா, சுத்தமானவன், உன்னை நீ எப்படி வேணா பார்த்துக்க. ஆனால் தேவன் உன்னை எப்படி பார்க்குறாருன்றதை தெரிஞ்சுக்க. தேவன் உன்னை எப்படி பார்க்குறார் தெரியுமா? ராஜாவாய் பார்க்கிறார். இந்த பூமியின் மேல் நீ ஒரு ராஜா என்பதை தேவன் உன்னை அப்படித்தான் பார்க்கிறார். நீ சொல்ல உனக்கான காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, உன் வார்த்தைக்கு அப்படி ஒரு அதிகாரம் உண்டு. நீ ராஜா, நீ சொல்றது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். அதனால தான் பாருங்க, உங்க வாயில் இருக்கிற வார்த்தைக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. கவனிங்க, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் பரிசுத்த வேதத்தில் எஸ்தர்னு ஒரு புக் இருக்குது. அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த எஸ்தர் புத்தகத்தில்
கர்த்தர்னு ஒரு வார்த்தையே இருக்காது. கர்த்தர் தேவன் ஒரு வார்த்தையே என்ன பண்ணாது இருக்காது. கர்த்தர்ன்ற ஒரு வார்த்தையே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய செயல் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். கர்த்தருடைய செயல் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். கவனிங்க, கர்த்தருடைய செயல் எப்படி வெளிப்பட்டது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய செயல் எப்படி அங்கே வெளிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவ மனிதருடைய வார்த்தையினாலே தேவ மனுஷங்க அங்கே பேசி பேசி தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்ப அவங்க மேலே வர இருந்த ஒரு பெரிய அழிவை இவங்க பேச்சினாலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றிட்டாங்க. எஸ்தர் ராணி ஆகட்டும், மொர்தெகாய் ஆகட்டும், இவங்க 2 பேருமே தங்களுடைய நாவின் வல்லமையினால என்ன பண்ணாங்கன்னா தேசத்தின் மேல் வரவிருந்த அழிவை மாற்றினாங்கன்றது தான் எஸ்தர் புஸ்தகத்தினுடைய செய்தியாக இருக்குது. உங்களுக்கு அந்த புஸ்தகத்தினுடைய கதை தெரியலன்னா படிங்க. நான் சுருக்கமாய் சொல்லிடுறேன். யூதர்கள் எல்லாரும் அங்கே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, அங்கே சூசான் அரண்மனையில் அந்த தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்படி அடிமைகளாக இருக்கிற நேரத்தில் மொர்தெகாய் என்கிறதான ஒரு மனுஷன் மேலே தனிப்பட்ட ஒரு விரோதத்தின் காரணமாக ஆமான் என்கிறதான ஒரு தளபதி இந்த ஒரு மனுஷன் மேலே இருக்கிற கோபத்தினால அந்த மனித இனத்தையே, இந்த மனுஷனுடைய ஜாதியையே, இவங்க ஜனத்தையே மொத்தமாக அழிக்கணுன்றது அவனுடைய திட்டம். ஆகவே யூதர்கள் எல்லாரையும் ஒரே நாளில் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கிட்ட என்ன பண்ணுறான்னா போய் பர்மிஷன் வாங்கி ராஜாவுடைய மோதிரத்தினால அவன் என்ன பண்ணுறான்னா முத்திரை போடுறான், எழுதி வச்சிடறான், சீல் போட்டு எல்லா தேசங்களுக்கும். அன்றைக்கு கிட்டத்தட்ட 127 நாடுகளை இந்த அகாஸ்வேரு ராஜா ஆண்டான்னு நீங்கள் முதல் வசனத்தில் வாசிக்க முடியும். 127 நாடுகளை அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அந்த 127 நாடுகளுக்கும் ஒரு ஜீவ போகுது. என்னன்னா எல்லா யூதர்களையும் ஒரே நாளில் கொன்று குவிக்கணும் அப்படின்னு. மொர்தெகாய் பார்க்குறாரு, எஸ்தர் கிட்ட பேசுகிறார். எஸ்தர், நீ ராஜா கிட்ட எதுவும் பேச முடியாதா? இந்த காலத்தில் நீ தேசத்தில் நடக்கிறது உனக்கு தெரியாதா? இப்படி ஒரு காரியம் நடக்குது, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கலாமா? நீ பேச மாட்டியா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இல்லைங்க, நான் பேசுறதுக்கான வாய்ப்பு வரல. ராஜாவோட அனுமதி இல்லாமல் நம்ம ராஜாவை பார்த்து பேசுகிறதுக்கு போனால் அது உயிருக்கே ஆபத்தாக போயிடும், அதனால எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு. அப்போது அவர் இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடுது. அவருக்கு என்ன கோபம் வந்துடுதுன்னா, நீ நான் பேச சொல்கிறேன், நீ பேசாமல் சாக்குப்போக்கு சொல்லிகிட்டு இருக்கிறிய, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமோ வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சிப்பார், ஆனால் நீ என்ன பண்ணுவேன்னா அந்த நாட்களில் அழிஞ்சு போவேன் அப்படின்னு, நீயும் தகப்பன் விட்டாரா அழிவீங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப கோபமாக சொல்கிறார். அப்போ உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்லை நான் பேசுகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறுறேன், நான் ராஜாவின் இடத்துல போய் பேசுகிறேன். ஆனால் ஒன்று, அதுக்கு முன்னாடி நானும் என் தாதிமாரை என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லை, தேவ தயவு வேணும். தேவன் அந்த மனுஷன் கண்களில் என்ன பண்ணணும், தயவு கிடைக்க பண்ணணும். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் வெளியில் எங்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி நான் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறேன். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா 3 நாள் ஜெபம் பண்ணுது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. ஆராதனையிலே பிரதர் சொன்ன மாதிரி ஜெபம் காரியத்தை மாற்றும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னா அங்கே இங்கே மனுஷங்கிட்ட ஓடி ஓடி அலையிறீங்கல்ல, அரைக்கதவை பூட்டு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாரு. அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் பாருங்களேன், மனுஷங்க கதவெல்லாம் தட்டினா திறக்காது, தேவனுடைய கதவு உனக்காக திறக்கும். ஆமேன். எங்கே இங்கே பாருங்களேன், அங்கே ரெக்கமெண்டேஷன், இங்கே ரெக்கமெண்டேஷன், அவர்கிட்ட இவர்கிட்ட எவர்கிட்டயும் ஓடாத, கர்த்தர்கிட்ட ஓடு. ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த அம்மா அறையை பூட்டி ஜெபம் பண்ணிட்டு ராஜா கிட்ட போய் பாருங்கள், ராஜா கிட்ட வேற ஒன்றும் பேசலை, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்குவாங்க, எங்கள் வீட்டுக்கு விருந்து, எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு ராஜா கேட்குறாரு, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு. ஒன்றும் வேணாம், நாளைக்கும் விருந்துக்குவாங்க, அவ்வளோதான். நாளைக்கும் விருந்துக்கு வராரு. வந்தா அந்த அம்மா, என்ன வேணும், இவ்வளோ நல்லா விசாரிக்கிறிய, ஒன்றே ஒன்று, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க, எங்கள் ஜனத்துக்கு என்ன கொடுங்க, உயிர் பிச்சை கொடு. என்னம்மா என்ன சொல்கிற நீ, இப்படி என்ன புரியலையே. இல்லை எங்களுக்கு நாள் குறிச்சிட்டாங்க, நாங்கள்லாம் சாக போகிறோம். யார் அப்படி செஞ்சது? இந்த துஷ்ட ஆமான் தான். முடிஞ்சு போச்சு. ராஜா கொஞ்ச நேரத்தில் டென்ஷனாக ஏஞ்சி வெளியே போயிட்டார்.
வெளியே போயிட்டு கொஞ்சம் வேகமாக நடந்து வீட்டுக்கு வர்றாரு. இந்த அம்மா பெட்டில் இருக்குது. அவருக்கு இந்த ஆள் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆமாண்ணம்மா ஐயா கிட்ட சொல்லி என்னை காப்பாற்றுங்கன்னு. அவன் வந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சோத்திரம். உடனே படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எஸ்தர் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அவன் முகத்தை மூடி போட்டார்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.